கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்தி வருகிறார். நம் ஆராதனைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் செபிப்போமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இது நாள் வரையிலும் எங்களை நடத்தி வந்தீரே, எங்களை போஷித்தீரே, பராமரித்தீரே, பாதுகாத்தீரே. உம்முடைய தயவிற்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, ஆங்காங்கே வீடுகளிலே எங்களோடு கூட இணைந்து ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கருத்தில் கொடுக்க நாங்கள் ஒருமித்து உம்மை பாட போகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம். தேவரீர் எங்களுக்கு கிரியை செய்வீராக, ஏற்ற வார்த்தையை மன்னாவை எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஒரு சில கவிகளை, பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். பழைய கீர்த்தனை பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுங்க, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க
பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தா ஆடி பாடுவே, எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். வாழ்க உம் நாமம் வாழ்க. இன்னொரு விசை சொல்லுவோமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றும், பலப்படுத்தும், நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களோடு கூட ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். இன்றைய தின செய்தி, மனமே சோர்ந்து போகாதே. இன்னைக்கு பாருங்க, நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை பார்க்கும் பட்சத்தில் நாம் கடந்து வருகிற இந்த பிரச்சனைகள், கொரோனா பாதிப்புகள், பொருளாதார வீழ்ச்சிகள், பண நெருக்கடி, மன ரீதியான நெருக்கடி, பலவீனங்கள், பயம், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த மனசு என்ன ஆயிடுங்க? சோர்ந்து போகுது. பொதுவாகவே ஒரு மனுஷன் சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் அவனை என்ன செய்து விடுகிறது? அவனுடைய மனதை சோர்வடைய செய்து விடுகிறது. இன்னைக்கு சோர்வடையாத மனுஷன் யாருமே இல்லை. அதிகப்படியான வேலைகளை செய்து, அதிகப்படியான கவலைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேச சொன்ன வார்த்தை, சோர்ந்து போகாதே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த நிலையில் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட போராட்டங்கள், பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான், சோர்ந்து போகாதே மனமே, நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் சோர்ந்து போகிறதுனால் என்ன நடக்கிறது? என்னோடு கூட நீதிமொழிகள் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். ஆபத்து வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ சோர்ந்து போயிட்டேன்னு சொன்னா, ஒருவேளை அது நாள் வரைக்கும் நீ ஒரு பராக்கிரமசாலியை போல இருந்திருக்கலாம். அது நாள் வரைக்கும் என்னால எல்லாம் செய்ய முடியும், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், நான் ரொம்ப பலசாலின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆபத்து நேரத்துல ஒரு சோர்வு, ஒரு மன சோர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலன் என்ன ஆயிடுமா? குறுகி போயிடும். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி. பாருங்களேன், சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, என்னையா ஆளை பார்த்தா அப்படியே ஒரு 10 பேரை இழுத்து போட்டுடுற மாதிரி இருக்கிற, அப்படியே அடிச்சிடுற மாதிரி இருக்கிற, ஆனா இவ்வளோ பயப்படுற, இவ்வளோ சோர்ந்து போயிடுறிய. காரணம் என்ன? நம்மையும் அறியாமல் அந்த பிரச்சனை, அந்த ஆபத்து, அந்த கவலை, கண்ணீர் நம்முடைய பலத்தை அது குறுக செய்து விடுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் பலன் உன்னுடைய சரீரத்தில் இருக்கு நினைச்சுக்காத. உன் பலன் உன்னுடைய திடகாத்திரமான தேகத்தில் இருக்கு நினைச்சுக்காத. எப்பேற்பட்ட ஒரு ஜிம் பாடியா இருக்கிறவனா இருந்தாலும் சரிங்க, ஆபத்துன்னு வரும் பொழுது சோர்ந்து போயிட்டா அந்த பலன் குறுகி போயிடும். அல்லேலூயா. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, நல்லா இருந்தாருங்க,
நான் போன மாதம் பார்க்கும்பொழுது கூட பயங்கர பலசாலியாக இருந்தாருங்க. ஆனால் பாருங்களேன், அந்த ஒரு பிரச்சனை வந்தது, மனுஷன் அப்படியே சோர்ந்து போயிட்டாரு, மனுஷனுடைய பலன் குறுகி போயிடுச்சு. அதனால தான் மருத்துவத்துறையில் மாத்திரை மருந்துகள் ஒரு பக்கம் கொடுத்தாலும் அவர்கள் சோர்ந்து போகாதிருக்கும்படி நல்ல எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேதமும் நமக்கு அப்படிதான் கொடுத்திருக்கிறது, பாசிட்டிவான வசனங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாட்சடையே, அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரனுக்காக யாவையும் செய்து முடிப்பான். செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனால் முதல்ல என்ன நடக்குதுங்க? உன் பலன் குறுகி போயிடுது. இரண்டாவது ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. உன்னத பாட்டு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இதை சூலமித்தியால் தன் நேசரை நினைத்து சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. சோர்வு என்ன செய்து விடுகிறது? கவனிச்சு பாருங்க. இந்த அம்மா சோர்ந்து போயிட்டாங்களாம், அது நிமித்தம் 2 காரியங்கள் நடக்குது. அவரை தேடுறாங்களாம், காணவில்லையா. அவரை நோக்கி கூப்பிடுறாங்களாம், மறு உத்தரவு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூலமித்தியால் சோர்ந்து போனது நிமித்தம் அவளுக்கு உண்டான ஒரு அனுபவம், அவளுடைய நேசரோடு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா வேண்டாம் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில சோர்வுன்னு ஒன்று வந்துட்டான், முதல்ல உன் பலன் குறுகிடும். 2வது, தேவனோடு உள்ள ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, அது துண்டிக்கப்பட்டு போயிடும். அவரை காண முடியாது, நீ கூப்பிட்டாலும் மறு உத்தரவு கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அதை சொல்றாங்க, முன்னாடிலாம் ஜெபம் பண்ணனா உடனே நடக்கும் பாஸ்டர், முன்னாடிலாம் ஒரு காரியம் கேட்டனா உடனே கிடைக்கும் பாஸ்டர், ஆனா இப்போ ஒரு பதிலும் இல்லை, ஆண்டவரை பார்க்க முடியல. இன்னைக்கு சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, சோர்வு என்ன செய்து விடுகிறது? உன் வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவை அது துண்டித்து விடுகிறது. ஜெப வாழ்க்கையை அது கெடுத்து போடுகிறதா இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என் பலனை குறுக செய்கிற அந்த சோர்வுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, ஜெப வாழ்க்கையை பாருங்களேன். பிரச்சனை அதிகமாகிறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுவோம், அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் பொழுது ஒரு சோர்வு உண்டாயிடும். என்ன தெரியுமா? அடப்போ, என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன பாட்டு படிச்சு என்ன பிரயோஜனம், என்ன ஃபாஸ்டிங் போட்டு என்ன பிரயோஜனம், என்ன கண்ணீர் சிந்தி என்ன பிரயோஜனம்? பிரச்சனை ஜாஸ்தியா எனக்கு தான் இருக்குது, போராட்டம் ஜாஸ்தியா இருக்குது. இன்னைக்கு அநேகர் எனக்கு தெரியும் தன் பிரச்சனையில புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எது உன்னை புலம்ப வைக்கிறது? தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டுச்சு, அந்த ஐக்கியம் போயிருச்சு. அல்லேலூயா. அவரை பார்க்க முடியல, அவருடைய வார்த்தையை கேட்க முடியல. காரணம் சோர்வு. நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், சோர்வு என்ன செய்யும்? உன் பலனை குறுக செய்யும். 2வது உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்வு என்ன செய்யும்? அது தேவனை காண செய்யாதபடிக்கு, அவருடைய வார்த்தையை, பதிலை, மறு உத்தரவை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தேவனுக்கு உனக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவை, ஒரு தடையை உண்டாக்கிவிடும். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு ஜெபிக்காதவங்க யாரும் எல்லாம் நல்லா ஜெபிக்கிறவங்க தாங்க. பாருங்க, அதிகாலை ஜெபிக்கிறவங்க, நடு இரவில ஜெபிக்கிறவங்க, உபவாசிச்சு ஜெபிக்கிறவங்க, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவங்க, விழித்திருந்து ஜெபிக்கிறவங்க, ஜெபிக்காதவங்கன்னு சொல்லி யாரையும் சொல்ல முடியாது. எல்லாம் ஜெபிக்கிறவங்க தான். ஆனா இன்னைக்கு அந்த ஜெபம் இல்லை. காரணம் என்ன? சோர்வு. அது மாத்திரமல்ல, எழுத்தின்படியே இந்த சோர்வு 3வதாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, தானியேலோ ஆகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். அல்லேலூயா. 3வது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த சோர்வு என்ன செய்து விடுகிறதா? வியாதியை கொண்டு வந்து விடுகிறது. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் வேதம் சொல்லி இருக்கிறது. எப்படி மன மகிழ்ச்சியை ஒரு மனுஷனுடைய முகம் மலர்ச்சியாய் காண்பிக்கிறதோ, அதே போல மன சோர்வு, உள்ள இருக்கிற ஆதங்கம், என்னை யாரும் விசாரிக்கலையே, என் மீது யாரும் அன்பு கூறலையே,
என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளலையே, என்னை யாரும் கவனிச்சுக்கலையே, எனக்காக யாரும் செய்யலையேன்னு சொல்லி யோசித்து யோசித்து உண்டாகிற அந்த மனசோர்வு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வியாதியாய் மாறிவிடுகிறது. இன்னைக்கு கணக்கெடுத்து பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வருகிற வியாதிக்கு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கவலையினால, வேதனையினால, கண்ணீரினால ஒடுங்கி ஒடுங்கி யோசிச்சு யோசிச்சு சோர்ந்து போறதுனால தான். தயவு செய்து அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, அதை தூக்கி தூர போடுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சோர்வு நமக்கு வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பயம் நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் சோர்ந்து போகும் பொழுது என்ன நடக்கிறது? அவன் பலன் குறுகி போகிறது. அவனுக்கு தேவனோடு உள்ள, தன் நேசரோடு உள்ள ஐக்கிய உறவு துண்டிக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேல அது வியாதிக்கு காரணமாகிறது, வியாதிக்கு காரணமாகிறது. இப்பொழுதும் கூட இந்த செய்தியுடைய அடுத்த கட்டத்திற்கு நேராக உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். சோர்வு என்ன செய்கிறதுன்றதை விட எதனால சோர்வு வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். இல்லை, எது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோர்வை கொண்டு வருகிறது? எல்லாரும் நினைச்சுக்கிறது போல, ஐயா நான் 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு பதிலா 18 மணி நேரம் வேலை செஞ்சுட்டேன், அதனால சோர்ந்து போயிட்டேன். என் திராணிக்கு மிஞ்சி வேலை செஞ்சுட்டேன், அதனால சோர்ந்து போயிட்டேன். அது மட்டும்தான் சோர்வுக்கு காரணமா? வேற உன் ஆத்துமா, உன் மனது சோர்ந்து போக வேற எதுவும் காரணம் இல்லையா? இன்னைக்கு வேதத்துல ஒரு சில காரணங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு கிறிஸ்தவனை, ஒரு செபிக்கிறவனை, ஒரு ஆவிக்குரிய மனுஷனை, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மனதை எது சோர்ந்து போக பண்ணுகிறது, எது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் சங்கீத புத்தகத்தில் எடுத்து வாசிச்சீங்கன்னா 40ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கடைசி வார்த்தை இப்படி முடியுது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. தாவீது ஏன் இப்படி சொல்றாரு? ஏன் அவருடைய இருதயம் சோர்ந்து போகுதா? அவருடைய இருதயம் சோர்ந்து போக என்ன காரணம்? எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என் அக்கிரமங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நினைச்சுக்கிறோம் அதிகப்படியான வேலை பளு, அதிகப்படியான மன உளைச்சல்கள், கவலைகள், கண்ணீர், இதுதான் சோர்வு. ஒன்று தெரிஞ்சுக்க, ஒரு மனுஷனுடைய அக்கிரமங்கள், பாவம் அவனை சோர்ந்து போக பண்ணும். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்று தெரிஞ்சுப்போம், நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றேன் என்கிற ஒரு எண்ணம், நான் பாவம் இல்லாம பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் நல்லா துதிக்கிறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு பைபிள் வாசிட்டேன்ற எண்ணமே, அந்த திருப்தியே நம்மளை நல்லா பிரிஸ்கா, நல்லா பலனா வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ணல, இன்னைக்கு பைபிள் வாசிக்கல, ஐயோ இன்னைக்கு பார்க்கக்கூடாத பார்த்துட்டேன், இன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன், ஐயோ இன்னைக்கு ஃபாஸ்டிங்னு நினைச்சேன் ஆனா அவன் சாப்பிட்டுட்டேன், ஐயோ இன்னைக்கு ஜெபிக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன், இன்னைக்கு காலையில் ஏஞ்சிக்கணும்னு நினைச்சேன் தூங்கிட்டேன். இப்படிப்பட்ட காரியங்கள். அது மாத்திரம், ஐயோ கர்த்தருக்கு பிரியமில்லாத இதை நான் செஞ்சுட்டேனே, இனி எப்படி நான் ஜெபிப்பேன்? ஐயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாததை பார்த்துட்டேனே, கோபப்பட்டுட்டேனே, திட்டிட்டேனே, கெட்ட வார்த்தை பேசிட்டேனே, தவறான எண்ணம் கொண்டுட்டேனே, நான் பாவம் பண்ணிட்டேனே. இந்த பாவம் பண்ணிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன் அல்லது பாவம் செய்கிற பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு சோர்வு நம்மை ஆட்கொள்கிறது. அக்கிரமங்கள், பாவங்கள் சோர்வுக்கு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம், ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்கிற அல்லது இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சோர்வை உண்டாக்குகிற அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேங்க, நான் ஜெபிச்சிட்டேன்னு சொல்லும் பொழுது வர சந்தோஷம், பலனை காட்டிலும் ஐயோ இன்னைக்கு என்னால் ஜெபிக்க முடியலையேன்னு வர அந்த சோர்வு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எதை இன்னைக்கு அதிகமாக கடந்துட்டு வரோம்? நான் நல்லா ஜெபிச்சிருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இந்த அனுபவத்தையா? ஐயோ என்னால் ஜெபிக்கவே முடியலையா, என்னால் முழங்கால் படிக்கவே முடியலையா, என்னால் ஒரு வசனம் கூட வாசிக்க முடியல, இந்த அனுபவத்தையா? எதை கடந்து வரும்? கவனிச்சு பாருங்க. ஆக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் அவனை சோர்ந்து போக பண்ணுகிறது.
அடுத்து என்னோடு கூட நீங்க வாசிச்சு பாருங்க, லூக்கா புத்தகம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்கிறது. எதை எதிர்பார்க்கறதுனால? பயம். பயந்து எதிர்பார்க்கிற பூமியின் மேல வர ஆபத்தை பயந்து எதிர்பார்க்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் என்ன ஆகுமா? இது எதை குறித்து சொல்லுகிறார்? கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிறவைகள் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுவிசேஷங்களும் சொல்லப்பட்டிருக்கும். அதுல லூக்காவில் சொல்லும் பொழுது அழகாய் போட்டிருக்கிறது, பூமியின் மீது வரும் ஆபத்தை பயந்து எதிர்பார்க்கிறதுனால. நான் இன்னைக்கு இப்படி சொல்லட்டுமா, நாளை தினத்தை குறித்து பயந்து எதிர்பார்க்கிறதுனால, அந்த பிரச்சனை என்னவா முடியுமோ பயந்து எதிர்பார்க்கிறதுனால, என் கடன், என் வியாதி, என் கண்ணீர், என் பலவீனம், என் போராட்டம் எப்படி போகுமோன்னு பயந்து 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 எதிர்பார்க்கிறதுனால இந்த இருதயம் சோர்ந்து போகுது. நீ ஏன் பயத்தை எதிர்பார்க்கிற? இன்னைக்கு பாருங்களேன், இந்த சிந்தை என்னதான் வசனத்தை கேட்டாலும், என்னதான் நல்லா பாட்டு பிடிச்சாலும், என்னதான் அபிஷேகத்தில் நிறைஞ்சாலும் பிளஸ்ஸா யோசிக்க மாட்டுது, மைனஸா தான் யோசிக்குது. பாசிட்டிவா திங்க் பண்ண மாட்டுது, நெகட்டிவா தான் திங்க் பண்ணுது. நடக்கும், முடியும், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், இதான அங்க பாசிட்டிவ். ஆனா அதுக்கு பதில் என்னது? நடக்கலனா, முடியலனா, ஒருவேளை எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிடைக்கலனா, இப்படி பயந்து பயந்து. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நேற்றைய தினம் செத்து இறந்து போன தினம், அது திரும்ப வராது. நாளைய தினம் பிறக்காத ஒரு நாள், அதை குறித்து எனக்கு தெரியாது. இருக்கிற இந்த நாள் நிஜம். இந்த நாள் வாழ்க்கையை நான் எழுந்து போகிறேன். ஆனால் இன்னைக்கு வாழ்கிற அந்த நாளை நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? பயம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வியாதி அவனை சாவடிக்குதோ இல்லையோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தன் சொந்த பந்தங்கள், உறவுகள், உற்றார் உறவினர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கொரோனா, இதெல்லாம் சாவடிக்குதோ இல்லையோ, பயம் ஒரு மனுஷனை சாவடிச்சிடாங்க. சோர்ந்து போக ரெண்டாவது எதுங்க காரணம்? பயங்க. பயம் பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம். கர்த்தருக்கு பயப்படுறதில்லை, தேவனுக்கு பயப்படுறதில்லை, ரட்சகருக்கு பயப்படுறதில்லை, சிருஷ்டித்தவருக்கு பயப்படுறதில்லை, கண்டதுக்கும் பயந்து நிற்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுறவன் கண்டதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். எந்த காரியத்தை குறித்து தைரியமா இருப்பான், தைரியமா இருப்பான். அப்ப இந்த வசனம் சொல்றது, பயம் மனுஷன் சோர்ந்து. பேதுரு கூட பாத்தீங்களா, இறங்கி வராருங்க, இறங்கி அந்த போட்டை விட்டு இறங்கி நடந்து வராரு. ஆனா காற்றும் கடலையும் பார்த்து பயந்ததினாலே அப்படின்னு போசணும், பயந்ததினாலே. தீர்க்கதரிசியை குறித்து ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நான் ஒரு தீர்க்கதரிசியில கொண்டு போட்ட மனுஷன் ஒரு இயேசுவேல் நிமித்தம் பயந்து, போதும் கர்த்தாவே நான் சாகட்டும் சொன்னான். பயம். இன்னைக்கு பயத்தை உங்க வாழ்க்கையில எடுத்து போடுங்க. முதலாவது பாவம், அக்கிரமம் உன் சோர்வுக்கு காரணமா இருக்குதுன்னு சொன்னா, ரெண்டாவது பயம், இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அந்த பயம் இனி தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோர்வுக்கு என்ன தெரியுமா? பிசாசு. இதை குறித்து நீங்க வாசி பாருங்க, பார்க்கலாம். மார்க் புத்தகம் 9:18. மார்க் 9:18 சொல்லுது, அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அல்லேலூயா, சோர்ந்து போகிறான். எது அவனை பிடிச்சி? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாரு. ஆண்டவரே, என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த விஷயத்த சொல்றாரு. என்ன? எப்பெல்லாம் இந்த பிசாசு இவனை பிடிச்சு அலக்கழிக்குதோ அப்பெல்லாம் சோர்ந்து போறான். இது அந்த சம்பவம். நான் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றேன். எப்பொழுதெல்லாம் பிசாசின் கையில நாம சிக்கிறோம், எப்பெல்லாம் பிசாசு நம்மளை அலக்கழிக்கிறானோ அப்பெல்லாம் ஒரு சோர்வு. நாம ஆண்டவர் கையில் இருக்கிற பிள்ளைங்க, பிசாசு கையில் இல்லை. வசனம் சொல்ல, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கிறார். அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரோடு இருக்கிறவன், கர்த்தருடைய பிள்ளை சோர்ந்து போக மாட்டான். பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், வசனம் சொல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பான். ஆனா இன்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசுடைய சிந்தனைகளுக்கு போறவங்களுக்கு சோர்வு நிச்சயம். அது நம்முடைய சிந்தையை பிடித்து நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை அலக்கழிக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க? நம்மளே அறியாம சோர்ந்து. எழுத்தின்படி இவனை
அந்த சிறுவனை, அந்த வாலிப மகனை அந்த பிசாசு பிடிச்சு அலக்கழிக்கிறதுனால அவன் சரீரம், அவன் ஆத்மா, அவன் ஆவி எல்லாம் சோர்ந்து போகுது. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில தான் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நல்ல வேலை எனக்கு பிசாசு இல்லை. யாருக்காவது ஜோம் பண்ண போது பாருங்க, தலையில கை வச்சு விழுந்துட்டாங்க, என்ன ஒரே அலக்கழிப்பு, நான் நெட்டுக்க நிக்கிறேன், நல்ல வேலை எனக்கு பிசாசு இல்லை. ஹலோ, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உன் ஜபத்தை தடை செய்யறது ஒரு பிசாசு, உன் உபவாசத்தை கெடுக்கிறது ஒரு பிசாசு, உன் பரிசுத்த வாழ்க்கையை தடையா நிக்கிறது ஒரு சத்துரு. இன்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுத்தா பிசாசு நம்மை அலக்கழித்து சோர்ந்து போக பண்ணும். நான் கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 40:31 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென், ஆமென். பாருங்க, இன்னைக்கு 2 பகுதியை பார்த்திருக்கோம். ஒரு பகுதி என்ன பார்த்தோம்? சோர்வு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். சோர்வு வரும் பொழுது நம்முடைய பலன் அது முழுக்க அது குறுகி போகிறதா இருக்கிறது, வியாதி உண்டாகிறதா இருக்கிறது. ஆனால் அதே சோர்வுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம், அக்கிரமம் அவனை என்ன செய்துங்க? சோர்ந்து போக பண்ணுதுங்க. பிசாசு அவனை சோர்ந்து போக பண்றாங்க, பயம் சோர்ந்து போக பண்ணுது. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற வாழ்க்கையோ, ஜெப வாழ்க்கையோ, வேத தியான வாழ்க்கையோ, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையோ கழுகுக்கு சமமான பலனை நமக்கு கொடுத்து அந்த சோர்வை நம்மை விட்டு நீக்கி கொடுக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில என்னோடு கூட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்ப என்னோட இணைந்து ஜெபிப்பீங்களா? ஆம் கர்த்தாவே, என் பலனை குறுகி போக பண்ணி இருக்கிற, உம்மை விட்டு பிரித்து இருக்கிற, என்னை வியாதிக்குட்படுத்தி இருக்கிற இந்த சோர்வை நான் மேற்கொள்ள வேண்டும். உமக்காய் காத்திருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கழுகுக்கு சமமான பலனை பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? நன்றி ஆண்டவரே, இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமையோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்க நல்ல தகப்பனே, ஓ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன். சோர்வி நிமித்தமாய் தன் பலனை இழந்து போயிருக்கிறார்களோ, உம்மோடுள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ, வியாதியின் மத்தியிலே கிடந்து கொண்டு யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி மனமிறங்கு ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அல்லவா, என் அன்பு தேவ மனுஷனே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீ உன் அக்கிரமத்தையும் உன் பாவத்தையும் அறிக்கையிடு. எஸ், ஆமென். பயம் எல்லாத்துக்கும் பயப்படுறதை விட்டு கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கையை தெரிந்து கொள். எல்லாவற்றுக்கும் மேல கடைசியாக வாசித்தோமே, ஓ வேதம் சொல்லுகிறதின்படியே பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி உமக்காய் காத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்க. என்னோடு கூட காணொளி வாயிலாக யூடியூப்ல, பேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல கொடுக்கிறேன். தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவராக கெட்டு போவது உடைய நோக்கம் அல்ல, உடைய சித்தம் அல்லவே. மன்றாடுகிறேன் கர்த்தாவே, மன்றாடுகிறேன் ஆண்டவரே. எங்கள் தமிழகத்திற்காய் மன்றாடுகிறோம், எங்கள் இந்திய தேசத்திற்காய், எங்கள் மாவட்டத்திற்காய் மன்றாடுகிறோம். இந்த கொரோனா பாதிப்புகள் நீங்கட்டும், தேசத்தின் மீது சேமத்தை கட்டளையிடுவீராக, ஒரு சமாதானம் உண்டாவதாக. மனமே சோர்ந்து போகாது என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு ஒவ்வொரு கூட நீர் பேசுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் பிள்ளைகளுடைய சோர்வை நீக்கி புது பலனினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இடைவிடாத ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மனம் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி புது பலன் தந்து உங்களை நிச்சயம் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.